ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். வீட்டில் சீனி கிழங்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாவில் 2 விதமான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஒன்று சீனி கிழங்கு வச்சு ஒரு சாஃப்டான இடியாப்பம், இன்னொன்று நல்ல ஒரு டேஸ்டியான கொழக்கட்டை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சீனி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நல்ல ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கரில் இந்த கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ வெந்த சீனி கிழங்குல தொலியை மட்டும் எடுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் சின்ன சின்ன பீசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ண போகிறது இடியாப்ப சில்லில் கொஞ்சம் அடைச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு இடியாப்பம் புளியறதுக்கு ஒன்று போல் வராது. அதனால் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட அரிசி மாவு 2 கப், உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா முதலே நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு மாவை நல்லா மூடி வச்சுருங்க. திறந்து வச்சுருந்தா காஞ்சிரும். மாவு காஞ்சிட்டுனா இடியாப்பம் சாஃப்டாக வராது. இடியாப்பம் வழக்கில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம இடியாப்பம் புழிஞ்சிடலாம். இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா இடியாப்பம் பிளேட் எதுலனாலும் புழிஞ்சிக்கோங்க. மாவு பாருங்கள் ஒன்று போல் எப்படி வருதுன்னு விட்டு விட்டு விழாமல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள். ஒரு 2-3 சுற்றிட்டு அதை அப்படியே கையாலே எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பிளேட்லேயும் நம்ம புழிஞ்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த இடியாப்பத்தெல்லாம் உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் இடியாப்பம் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. பொதுவாக சீனி கிழங்க வேக வச்சு கொடுத்தோன்னா குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான இடியாப்பம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பத்து கூட தேங்காய் பூ சீனி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைனா குருமா, சிக்கன் குழம்பு, பாயா எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். முதல்ல இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம், 10 பிஸ்தா இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக இருக்கிற மாதிரி திரிச்சிக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சீனி இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த இடியாப்பம் மாவில் தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். நான் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் இந்த கொழுக்கட்டைக்காக. இப்போ இந்த கொழுக்கட்டை மோல்டு ஒன்று எடுத்திருக்கேன். இது உள்ள எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த கொழுக்கட்டை மோல்டு உள்ளே வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை தேவையான அளவு கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு வச்சு ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மெதுவாக எடுத்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாவு தாங்க, 2 விதமான ரெசிபி நம்ம செஞ்சாச்சு.
ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான இடியாப்பம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான கொழக்கட்டை ரெசிபி. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.